உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல தெம்போட வாழ்க்கை பயணத்தை திருப்பி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக 2026ஆம் ஆண்டு இருக்க போது பொருளாதாரம் சார்ந்த தேவைகள் பூர்த்தி அடையலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பல விதமான வழிகளில் லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நேரம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலனை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியாக இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு, சனி, ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் தீமையை செய்யும், இல்லை எல்லா கிரகமும் நன்மைகள் செய்யணும், இல்லை எல்லா கிரகமும் தீமையை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார், 4ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் குரு பகவான், அதே மாதிரி 10ஆம் இடத்தில் கேது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன்னா இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஒரு 45 நாள் கொடுப்பார். அந்த நாள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி குரு பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு. இந்த பாக்கியங்கள் வரும்போது எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், திருமணத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள், சில பேர் கல்யாணம் நின்று போயிருக்கு, அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. அதே போல 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய விருச்சிக ராசி லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நடக்கலை, காதலில் தோல்வி, அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு. அது மாதிரி காதல் திருமணமாக பண்ணணும்னு நினச்சி வீட்டில் சொல்லும்போது சில வீட்டில் ஒத்துந்திருக்க மாட்டாங்க, அதனால் சில பிரச்சனைகள். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ரெஷனுக்கெல்லாம் போனவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். அந்த நிலை மாறி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல தெம்போட வாழ்க்கை பயணத்தை திருப்பி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக 2026ஆம் ஆண்டு இருக்க போது. அது ஜூனுக்கு அப்புறம் நல்லா சிறப்பாக இருக்கும், எந்த டவுட்டும் வேணாம். உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், முன்னேற்றம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உறுதியாக இருக்குது, எந்த டவுட்டும் கிடையாது. இந்த 45 நாள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடம்பை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன விஷயம் வேணால் செய்யலாம், எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். வாழ்க்கையில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே போல் பொருளாதாரம் சார்ந்த தேவைகள் பூர்த்தி அடையலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. வேலைக்கு போனேன் சார், சம்பளம் ஒழுங்காக கிடைக்கல சார், வேலைக்கு போனேன் சார், நல்ல பதவி இல்லை சார், என் திறமைக்கெல்லாம் நான் வந்து வேறு மாதிரி இருக்கணும், ஆனால் ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கும், பட்டங்கள் பதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான தருணம், வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான அற்புதமான தருணம். அதனால் ஒரு டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறீங்க, கிடச்சிரும். ஒரு வெளியூருக்கு ட்ரை பண்ணுறீங்க, கிடச்சிரும். வெளிநாடுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, கிடச்சிரும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடச்சிரும். விருச்சிக ராசி என்பர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே போல் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு பணம் வரலை, நான் ஒரு இடத்துல கொடுத்தேன் சார், திருப்பி வரல சார், அது வரும். அதே மாதிரி பல விதமான வழிகளில் லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பேமெண்ட்ஸ் எல்லாமே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணுங்கள். பணம் வரதா இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஜூன் மாதத்துக்கு மேலே அது ரெகுலரைஸ் ஆகிடும். பல வழிகளில் பணம் வரும். அது நீங்கள் வந்து பேங்க் லோன் ட்ரை பண்ணலாம், இல்லை வெளியில் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, குடும்பத்தில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, அந்த இடம் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய காசில் கடனே அடைச்சி ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
வீடு புதுசாக குடி போகிறதுக்கான வாய்ப்பு, புதுசாக வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு, நான் ஒரு ஃப்ளோர் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, வாடகைக்கு கட்டி நான் வாடகைக்கு விட போகிறேன் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இருக்க போகுது. அதே போல் இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் உண்டு. உணவு சார்ந்த துறையில் ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா குரு உச்சமாகக்கூடிய ராசி கடகராசி, அந்த ராசியில் உச்சமடைகிறதுனால உணவு தொழிலில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு மென்மேலும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. உணவு தொழிலில் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, பெரிய லெவலில் சம்பாதிக்க போகிறீங்க. அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு நான் யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டேன், நான் யார்கிட்டையும் பணத்தை நான் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டேன்னு நினச்சி முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது. இல்லைனா என்ன ஆகுன்னா, யாராவது கேட்பாங்க, உதவிகள் பண்ணுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு கடனை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திருப்பி வராது. நீங்கள் கேட்டாலும் நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் இழுத்துக்கிட்டே வருவாங்க. அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏற்கனவே அந்த மாதிரி இருக்குது நிறைய விருச்சக ராசி என்பது. அவங்கெல்லாம் அந்த பணத்தை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப யோசிக்க அவங்க கொஞ்சம் மூஞ்ச சுழிச்சா கூட பரவாயில்ல, நீங்கள் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாதான் இந்த வருஷம் கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும் சார். குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அம்மா அப்பா இல்லை யாரையாவது பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு 2026ஆம் ஆண்டில் விருச்சக ராசி என்பதற்கு இருக்க போகுது. நம்ம சொன்னது அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட கிரகங்களுடைய நகர்வு கூட நல்ல விஷயத்த கொடுத்துருக்கு. காரணம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருக்கும், தசாபுத்திகள் நல்லா இருக்கும், பிரச்சனைகள் வராது. நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசை ராகு திசை, கேது திசை, சனி திசை, புதன் திசை. இதில் நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் தான் PDFல இருக்கும். சில பேர் நோட்டில் எழுதி தருவாங்க கேட்குறேன், நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படையிலேருந்து எளிமையாக ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி. நிறைய பேர் நிறைய இடத்துல படிக்கிறாங்க, ஆனால் ஒரு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசனம் போன்ற பல வருஷ பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் சேர்ந்தும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.